கடந்த 27 வருடங்களுக்கு முன் இடம்பெயர்ந்த நாங்கள் இன்று எங்களை மீளக்கூடிய அமைத்தின ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பிரதேசத்தில் நாங்கள் மீள குடியேறிய போது எமது பிரதேசத்தை பார்க்க மிகவும் மனவருத்தமாக உள்ளது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு இடம்பெயரும் போது இராணுவத்தினரால் ஹெலிகாப்டர் மூலம் துண்டு பிரசுரம், அதாவது நீங்கள் வெளியேறுங்கள் 3 நாட்கள் மீள குடியமர்த்துறோம் என்று சொல்லி எங்கள்ட பிரதேசத்தில் நாங்கள் வெளியேறியிருந்தோம். ஆனால் அன்று வெளியேறிய போது எமது உறவினர்கள் இராணுவத்தினரிடம் 15 பேருக்கு மேலே அவர்களிடம் கைதாகியிருந்தார்கள். அவர்களை 5 வருடங்களாக இங்கே வைத்து நல்லபடியாக பராமரித்திருந்தார்கள். ஆனால் எமது பிரதேசத்தில் நிலங்களோ அல்லது எமது வீடுகளோ கோயில்களோ அழிக்கப்படவில்லை. ஆனால் திரும்பி வந்து இன்று நாங்கள் பார்க்கப்படும் போது நிலங்கள் இருந்து வீடுகள் கோயில்கள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயம் வேறு எவர் வந்து பார்த்தும் பிரயோஜனமில்லை. ஜனாதிபதி அவர்கள் எமக்கு அண்மையில் உள்ள பிரதேசத்தில் வீடு திறப்பு விழாவிற்கு வருகிற மாதம் தை மாதம் வருவதாக அறிந்தோம். அவர் வரும்போது நிச்சயமாக நேரடியாக வந்து எமது பிரதேசத்தை பார்க்க வேண்டும், இங்கே என்ன நடந்திருக்கின்றது, இது யார் செய்தார்கள் என்றது எமக்கு தேவை இது. ஆனால் இதற்கான தீர்வினை பெறுவதற்கு என்ன வழி என்றது ஏனென்றால் இந்த கிடங்கில் வீடு கட்டுவதற்கு அத்திவாரம் போடுவதற்கு 5 லட்சத்துக்கு மேல் நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியோடு இப்போ கொடுக்கப்படுகின்ற வீட்டு நிதியோடு இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கின்றன. பல விஷயங்கள் நேரடியாக கலந்து தருவதற்காக எமது பிரதேசத்தை நிச்சயமாக மீள்குடியேற்ற அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் மற்றும் ஜனாதிபதி அவர்கள் வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டும். இவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய கடைப்பாடு நிச்சயமாக சிவராயாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே ராமநாதன் அவர்கள் நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்து அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும், எமது பிரதேசத்தை பார்க்க வேண்டும். மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இங்கு வர வேண்டும். அல்ல இதற்கான ஆவணவை நேரடியாக தொடர்பு கொண்டு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.